ஹாரிஸ் ஜெயராஜ் அண்ட் சியான் விக்ரம். ஒரு காலகட்டத்துல இவங்க காம்போல வந்த பாடல்கள் எல்லாம் பயங்கரமான ஒரு பாடல்கள். இப்ப நம்ம போய் திரும்பி ரீவிசிட் பண்ணா கூட ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்கான நிறைய பாடல்கள் இருக்கு. சோ அந்த பாடல்கள் அவங்க காம்போல இருந்த எத்தனை பாடல்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். சோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பீமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம் இருக்கும். அது வந்து எனக்கு கேட்டா ஒன் ஆஃப் த சூப்பரான ஒரு ஆல்பம்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது வந்து இது இடம்பெற்றிடும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அதுல வந்து 2 பாடல்கள் அண்டர் ரேட்டட். அதை தவிர்த்துட்டு மத்தெல்லாம் வந்து அந்த பீரியட்லயே ஒரு மாதிரி பக்கா வைரல் மெட்டீரியல் சன் மியூசிக்ல போட்டு தேய்ச்சதெல்லாம் எனக்கு இப்ப வரைக்குமே ஞாபகம் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் பாடல் வந்து ஏடா உயிரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். அந்த பாடல்ல பிகினிங்ல வந்து ஒரு ஹார்ட் பீட் மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாரு. எக்ஸ்பெரிமெண்டலுக்கு பேர் போன ஒரு ஆக்டர் இல்லையா. ஸோ அந்த பாடல்கள் அப்புறம் வந்து முதல் மழை என்னை நினைத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். ஒரு பழைய இன்டர்வியூல வந்து விஜய் சொல்லியிருப்பாரு, எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பாடல் என்னோட காலத்துமே அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. இன்டர்வியூவா ஒரு ப்ரோக்ராமா எதுலயோ சொல்லியிருப்பாரு. முதல் மழை என்னை நினைத்ததே முதல் முறை. அதுக்கப்புறமா வந்து ராங்கு ரங்கம்மா இப்ப வரைக்குமே சரக்கு பார்ட்டி செலிப்ரேஷன் அப்படின்னாலே அந்த பாடல்கள் வந்து ஸ்டேட்டஸ் வைக்காத ஆளுங்களே இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ரங்கு ரங்கம்மா அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்வையாலே கொய்தா என்னை விடியே விடியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். அந்த பாடல் வந்து மோஸ்ட் அண்டர்ரேட்டட் சாங் ஆஃப் தி ஆக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சிறு பார்வையாலே கொய்தா என்னை விடியே விடியே அதுக்கப்புறம் வந்து ஒரு முகமோ இருமுகமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். இந்த பாடலும் ஒரு மாதிரி சரியான பாடல். ஒரு முகமோ இருமுகமோ முழுமுகமும் கலவரமோ. அதுக்கப்புறமா சாமுராய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம். அதுல வந்து எல்லா பாடலுமே மேக்ஸிமம் நல்லா இருக்கும். அதுல வந்து எனக்கு 2 பாடல்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது வந்து முக்கிய காடுகளே அந்த பாடல். அப்புறம் வந்து ஆகாயம் சூரியானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். அந்த பாடலும் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். மூங்கில் காடுகளே. ஸோ அதுக்கப்புறமா வந்து அருள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம் இருக்கும். ஒரு சூப்பரான ஒரு ஆல்பம். ஒரு பக்கா வந்து ஒரு மாதிரி ஃபோக்கு ஒரு வில்லேஜ் சைட்ல இருக்கிற ஒரு பாடல் வந்து பயங்கரமா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாரு இவங்க காம்போல. அது வந்து ஒட்டி ஆரம்பிச்சு சித்தா கமரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். அப்புறம் வந்து உட்காரத்து பக்காரமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். ஸோ அது வந்து லிரிக்ஸ் செய்யாதீங்களா சாரி. உட்காட்டத்து பப்பாட்டமே சுத்தி விட்ட பம்பரமே அருள் கிட்ட அருள் வாக்கு கேளு. ஸோ அதுக்கப்புறமா வந்து உனக்கு சொன்னா கூட கவலை இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். சூப்பரா இருக்கும். சூடாமணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். அதுவும் சூப்பரா இருக்கும். உன்னாக்குன்னு சொன்னா கூட கவலை இல்லடா ஒரு புள்ளையத்தான் வெஞ்சிடாத அப்ப எங்கடா. ஸோ இந்த மாதிரி பாடலும் பயங்கரமான ஒரு பாடல் கூட சொல்லலாம். அப்புறம் வந்து அந்நியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம். உண்மையிலே செம ஆல்பம். அது ஆக்சுவலா வந்து ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டலாவும் இருக்கும். அட் சேம் டைம் கமர்ஷியலாவும் இருக்கும். அது வந்து அண்டை கக்கா கொண்டக்காரி யாராலையும் மறக்க முடியாது. கண்ணும் கண்ணும் நோக்கியா அருந்து காதல் யானை வருகிறதே இந்த 3 பாடலுமே ஒரு மாதிரி கமர்ஷியலான பாடல். ஸோ இந்த பக்கம் வந்து பாத்தீங்களே ஆனால் வந்து ஐயங்கார வீட்டு அழகி அந்த பாடல். அதுக்கப்புறமா வந்து குமாரி அந்த பாடலோட வீடியோஸ் அந்த ரொம்ப பிடிக்கும். இந்த பக்கம் விவேக் இந்த பக்கம் ராஜசுந்தர மாஸ்டர் 2 மாதிரி பிளாஸ்ட் பண்ணி ஃபன்னா இருக்கும் அந்த பாடல். ஸோ ஏன்னா பாடல் வந்து ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டலா ஒரே ஒரு சவுண்டிங்காகவும் இன்ஸ்ட்ருமெண்டாகவும் வந்து அந்த கல்ச்சருக்கு பேஸ் பண்ணி அந்த ஹீரோவோட கல்ச்சர்னாவும் அந்த கல்ச்சருக்கு பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ அதை வந்து நான் இன்னும் என்டர்டெயினா எப்படி பண்றது அது வந்து சங்கர் கிங் இல்லையா. ஸோ அது வந்து வீடியோ பயங்கரமா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சூப்பரான ஒரு ஆல்பம் தான் அப்படின்னு. அப்புறம் வந்து ஸ்ட்ரேஞ்சர் இஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீம் மியூசிக் இருக்கும். அணியின் தீம் மியூசிக் அதுவும் ஒரு மாதிரி சரியான ஒரு தீம் மியூசிக் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது வந்து சாமி அது வந்து மேக்ஸிமம் எல்லா பாட்டுமே மேக்ஸிமம் நல்லா இருக்கும். எனக்கு வந்து தெரிஞ்ச ஒரு 2 பாட்டு பேபி அல்வாடா அந்த பாடல். அப்புறம் வந்து கல்யாணம் தான் செஞ்சுக்கிட்டு ஓடி போலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். ஸோ அந்த பாடலும் ஒரு மாதிரி செமையான ஒரு பாடல். அதுக்கப்புறம் வந்து இருமுகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஒரு ஆல் ஸ்டாண்டர்ட்ல ஒரு ஆல்பம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் இல்லையா. ஸோ அதுக்குள்ள வந்து நம்மளோட ஒரு கல்ச்சர் இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆல்பம் தான் வந்து இருமுகன். அது வந்து எல்லா பாடலுமே ஒரு மாதிரி சம பாடல். அந்த பாடலா இருக்கட்டும் வந்து கண்ணை விட்டு எங்கே போனா அந்த பாடலா இருக்கட்டும். அது வந்து இருமுகன் சேட்டா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தீம் மியூசிக் ஒன்று இருக்கும். இருமுகன் தீம் மியூசிக் அது சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து லவ் தீம் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீம் மியூசிக் இருக்கும். அதாவது வில்லன் தீம் மியூசிக் ஒன்று இருக்கும். அதுவும் ஒரு மாதிரி சரியான ஒரு தீம் மியூசிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து துருவ நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம். எனக்கு இந்த ஆல்பம் வந்து ஒரு யூனிக்கான ஒரு ஆல்பமா எனக்கு வந்து தோணுச்சு. உண்மையிலே ஆல்பம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு மியூசிக் மாதிரி இருக்கும். அது இல்லாமல் பாடல்கள் ஒரு 3 பாடல்கள். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு. அதில் வந்து ஒரு மனம் இப்ப இருக்குமே
மை ஒன் ஆஃப் த ஃபேவரட் சாங்ல வந்து ஒரு மனம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இஸ் நேம் இஸ் ஜான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல். அந்த பாடல் வந்து பட்டி தொட்டிக்கும் பயங்கரமாக சன் மியூசிக்லேயே ஒரு 10-15 தடவை போட்டு கிருஷ்ணா அப்படின்ற மாதிரி சொன்னான். ஸோ அதுக்கப்புறம் இவங்க காம்போ இந்த ஆல்பம் வந்து எனக்கு இந்த பாடல் வந்து ரீச் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு தோணுது வந்து நரச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். ஒரு மாதிரி ஃபீமேல் சென்ட்ரிக் சாங் இருக்கும். உண்மையிலே செம்ம பாட்டு அது. எனக்கு அந்த பாடலும் ஃபேவரட் சாங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நரச்சனத்தி முடி மயக்குதையாள. ஸோ இதுதான் வந்து இவங்களோட காம்போல வந்த ஆல்பம்ஸ், மூவிஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு யூனிக்கான வேல வந்து சாங்ஸாக சூப்பராக இருக்கும். ஸோ நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டு இருந்தேன், ப்ளீஸ் கமெண்ட் ஆன் கமெண்ட் பாக்ஸ். ஸோ உண்மையிலே பயங்கரமான ஒரு ஆல்பம் தான் இவங்க காம்போல வந்த ஆல்பம்.